இதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் சொல்றேன். நீ கொடு போதும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதே. இது தனுஷ் கிட்ட சொல்லணும். இவ இப்படியே எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டானா என் பிளானே கெட்டு போயிடும். சரிம்மா, நாளைக்கு காலையில பேசுவோம். நீ போ. நான் என்ன வேணும் ஏது வேணும்னு உங்ககிட்ட சொல்றேன். சரிப்பா, நாளைக்கு எந்திரிச்சதும் நேரா உங்ககிட்ட தான் வருவேன். நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. வாரத போலாம். அப்பா, நீங்க எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க? துளசி தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டான்ல. நீங்க முதல்ல அந்த கம்பெனியை மீட்டிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இப்போவாது நீங்க துளசி யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஓ ச்சே, டேய் விடாத விடாத விடாத, எஸ்கேப் ஆயிட போறான். அப்படிதான் விடாத 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 விடாத. ஓ ச்சே, கொடுங்க. ஏய் லதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஹாயா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. என்னென்னமா பண்ண சொல்ற? இது வரைக்கும் நீ என்ன எதுல கலந்துக்க விட்டுருக்க? இந்த வீட்ல எது நடந்தாலும் அத நீ கண்டுக்கவே கூடாது, உங்களுக்கு தோன்ற எதையுமே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் என் மேல கோவப்பட்டா எப்படி? ஆமா சொன்ன. எங்க வீட்ல நடக்கிறத பத்தி கண்டுக்க வேண்டாம்னு தான் சொன்ன. இப்பவும் பிரச்சனை உன் வீட்ல தானே நடக்குது. பிரச்சனை வீட்ல நடக்கிறது இல்லங்க. அப்புறம் ஏலத்துக்கு போற கம்பெனியை மீட்க துளசி அப்பாக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா. அதுதான் இப்ப பிரச்சனையே. அதுவும் ஒரு விதத்துல நல்ல விஷயம் தானே, அதுக்கே நீ கோவப்படுற? உங்க மரமண்டைக்கு எதுவுமே உரைக்காது. துளசி கிட்ட இருந்து வாங்கி பழகிட்டா அப்படியே விட்டுருவாங்களா? வீட்ல இன்னும் 1008 பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் அவ அள்ளி கொடுத்துட்டான்னா நாம என்ன பண்றது? இது வரைக்கும் நம்ம அவகிட்ட இருந்து ஒரே ஒரு பவுன் நகை கூட வாங்கல. ஓ, நீ அப்படி வரியா? இப்பதான் உன் பாயிண்ட் எனக்கு புரியுது. நானும் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு உண்டான ஸ்டெப் நீ ஒண்ணு கூட எடுக்கலையே. நானே அந்த துளசி கிட்ட இருந்து மொத்தம் அடிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் போல இருக்கு. நம்ம எப்படியாவது அவகிட்ட இருக்கிற மொத்த நகையும் முதல்ல வாங்கணுங்க. அது நம்ம துளசி கிட்ட கேட்டா அவளே கொடுத்துற மாட்டா? கேட்டா குடுப்பாங்க. சரி, ஆனா கொடுத்தத திருப்பி அவ கேட்க கூடாதுல்ல. அந்த மாதிரி அவ கிட்ட இருந்து வாங்கணும். அம்மாடி, உன்னோட கிரிமினல் பிளான் எல்லாம் சத்தியமா எனக்கு வரவே வராதுமா. ஏதாவது நீயா யோசனை பண்ணி வச்சிருப்பல்ல, அத சொல்லு. நான் அதை பண்ணிடுறேன் அப்படியே. அப்படி வாங்க வாங்க. நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. சொல்லு 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 சொல்லு. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நான் சொன்னதை மட்டும் கரெக்டா செய்யுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டா பிளான் பண்ணுங்க, புரியுதா? அதுல எதுவும் மாத்தாதீங்க. ஐயோ, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இப்போ நான் என்ன பண்றது? அம்மா, ஏமா நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அதான் அண்ணி கம்பெனி லோன் கட்ட பணம் கொடுத்துட்டாங்கல்ல, அப்பா டாக்குமெண்டோட வந்துருவாரு. நீங்க ரிலாக்ஸா இருங்க. புள்ள, என்ன புள்ள நான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இது பூராவுமே என் அப்பா இந்த வீட்டுக்காக எழுதி வச்சது. அது ஏதோ என் பேர்ல இருக்கு, நான் கையெழுத்து போட்டேன், அம்பிட்டுதான். அண்ணி, உங்களுக்கு இது ஈஸியா தெரியும் அண்ணி. நம்ம கம்பெனி மட்டும் ஏலத்துக்கு போயிருந்தா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு தெரியுமா? ஏன் அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் தான். ஆமா துளசி, நீ மீட்டு கொடுத்தது கம்பெனியை மட்டும் இல்ல, இந்த வீட்டோட கௌரவத்தை,
உங்க மாமாவோட மரியாதைய ரொம்ப தேங்க்ஸ்மா.